அன்பு மக்களே, எல்லோரும் நலமா? என்னடா இந்த அம்மா லாஸ்ட் வீக் மொட்டை ராஜேந்திரன் மாதிரி பேசினாங்க, இப்ப நல்லா தான் பேசுறாங்க என்று கேக்குறீங்களா? ஆமாங்க, சளி இருமலை நேச்சுரோபதி அண்ட் அக்குபஞ்சர் யோகா மூலம் சரி செய்தேன். கடைசியா வலி நல்லது ஏன்னு பார்ப்போமா என்று முடித்திருந்தேன். நம்ம வீடியோல ஒரு பெண்ணை குறிப்பிட மனம் தவமாய் தவம் கிடைக்கிறது. அவங்கதாங்க நம்ம ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு. பழங்குடியின பெண்ணாக பிறந்து நாட்டின் முதல் அரியாசனம் ஆளும் தங்கமங்கை. நம்மோட பிறப்பு எப்படி இருந்தா என்னங்க, நம்மோட முயற்சி என்றும் சிறப்பானதாக இருக்கணும் என்பதற்கு உதாரண பெண்மணியாக இருக்காங்க நம்ம ஜனாதிபதி அம்மா. அவர்களுக்கு மனதளவில் பெரிய வலிங்க. குடும்ப உறவுகளின் தொடர்ந்த 3 மரணம். எது வந்தாலும் கடமை தவறாத நம்ம பொக்கிஷம் நம்ம திரௌபதி முர்மு அம்மா நாட்டுக்காக சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு வலி வேதனை இருந்தாலும் நாட்டிற்கு அர்ப்பணிப்புடன் வேலை செய்யறாங்க. பிரபஞ்சமே அவரை குடியரசுத் தலைவர் அரியாசனத்தில் வைத்து அழகு பார்க்கிறது. ஜனாதிபதி அம்மா என்ன நமக்கு சொல்றாங்கன்னா, மனசுலயோ உடலிலேயோ என்ன வந்தாலும் சோர்வடையாம, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ஆட்படாம பாசிட்டிவ் தாட்ஸோட வேலையை செய்யணும். அடுத்து நம்ம வேலையை செய்ய நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு பேட்டி அளிக்கிறாங்க. அவங்களுமே அழுவாங்களாம், ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்களாம். இந்த உலகத்தில் எந்த கோடியில் பிறந்தாலும் பிரபஞ்சம் நினைத்து விட்டால் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து விடுங்க. ஜனாதிபதி அம்மா மனசில் வலி வேதனை அனுபவித்து ஜெயித்து மீண்டு வந்ததை போல நானோ என் உடல் உபாதைகளே நேச்சுரல் எலிமினேஷன் ப்ராசஸ் அண்ட் பாடி ஹீல்ஸ் இட்செல்ஃப் என்ற நேச்சுரோபதி தத்துவத்தின் அடிப்படையில் பொறுத்திருந்து என்னோட கழிவுகள், அதாவது உடல் உபாதைகளை பொறுத்திருந்து நான் சரி பண்ணிக்கிட்டேங்க. எந்த மருந்து மாத்திரை ஆய்வுக்கூடங்களுக்கும் செல்லாம உடலின் மொழியை உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன், ஓய்வெடுத்தேன். சளி என்பது உடலிலும் உற்பத்தி ஆகலாம். தேவையற்ற அந்நிய பொருட்கள் நுரையீரலில் தங்கியும் ஏற்படலாம். இதை வெளியேற்ற எதிர்ப்பு சக்தியாக இருமல் ஏற்படுகிறது. அதை அனுமதித்தால் பூரண நலம் பெறலாம். எனக்கு எப்படி இருந்தது தெரியுமாங்க? கத்தி வைத்து மொட்டை அடிக்காமல் நேரடியாக முடிகளை கையில் பிச்சு எறிவது போன்ற உணர்வு இருந்தது. வேறு யாராவது இருந்தால் செஸ்ட் பெயின் என்று சொல்லி ஹாஸ்பிட்டல் 108ல போயிருப்பாங்க. நான் கொஞ்சம் பொறுத்து கொண்டேங்க. உடலின் மொழியை உணர்ந்தேன், ஓய்வெடுத்துக் கொண்டேன். கழிவுகளை மொத்தமாக வெளியேற அனுமதித்து பூரண நலம் பெற்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். பிரபஞ்சம் நம்மை என்றும் காப்பாற்றுங்க. நம்புங்க.